வணக்கம். வீட்டுராணி விளாக்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். போன வீடியோவில் ப்ளவுஸுடைய முன் துணி எப்படி அளவெடுத்து கட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். இப்போது இந்த வீடியோவில் பட்டி பார்க்க போகிறோம். பட்டி என்ன முறையில் நம்ம அளவு எடுத்து கட் பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் வீட்டுராணி விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஏற்கனவே ப்ளவுஸுடைய பின் துணி முன் துணி கட் பண்ணிவிட்டு மீதி கிளாத் இந்த வச்சுருக்கேன். இதில் தான் நான் பட்டி துணி உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். சரி, இப்போ பட்டிக்கு நமக்கு இடது பக்கம் வலது பக்கம்னு இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமே நம்ம மூணு துணி கட்டாயமாக வச்சாகணும். ஒரு இடது பக்கத்தில் 3 கிளாத் வைக்கணும், வலது பக்கத்துலேயும் 3 கிளாத் வைக்கணும். அதாவது நீங்கள் 3 கிளாத் வைக்காமல் 2 கிளாத்து தான் இருக்குது, மேலே 3 கிளாத்துக்கு துணி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பட்டி ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நைஸாக ரொம்ப லேஸாக இருக்கும். கம்பல்சரி 3 துணி வைக்கணும். சரியா? அப்படி உங்களுக்கு துணி இல்லைன்னாலும் மேலேயும் கீழேயும் நீங்கள் நல்ல கிளாத் வச்சுக்கிட்டு மத்தியில் வேறு ஒரு கிளாத் நீங்கள் கட் பண்ணி கூட மத்தியில் வச்சு தைச்சிக்கலாம். நமக்கு வெளியே தெரியாது. அதனால 2 பக்கமும் 3 வச்சாகணும், கண்டிப்பாக வைக்கணும். இப்போ நான் இந்த துணி இருக்குது. இப்போ எனக்குமே இதில் 3 6 கிளாத்து நம்ம எடுக்க முடியாது. மேலே 2, அதாவது ஒரு பக்கம் 2 துணி, இன்னொரு பக்கம் 2 துணி, மொத்தம் 4 துணி தான் நான் வச்சுருக்கேன். நான் மத்தியில் நான் வேறு கிளாத்து போட்டுக்கிடுவேன். சரியா? இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி தான் காட்ட போகிறேன். இப்போ நம்ம துணி எப்படி மடிச்சுக்கிடணும். இப்போ நீல வாக்கில் இருக்குது பார்த்தீங்களா துணி, இதை நான் 2 2ஆனா இப்போ நான் மடிக்கிறதுல 4 துணி வந்துட்டு. சரியா? 4 கிளாத் இப்போ நான் வச்சுருக்கேன். இப்போ 4 கிளாத்தையும் ஒன்றா கட் பண்ண போகிறேன். ஒன்றா தான் நம்ம பட்டி துணி கட் பண்ணணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அளவு சட்டியை போட்டே உங்களுக்கு பட்டி அளவெடுத்து கட் பண்ணி காட்டுதேன். இந்த அளவு சட்டை வச்சுருக்கேன். இந்த அளவு சட்டையில் இடது பக்கமே தான் எடுத்திருக்கேன். இடது பக்கம் பட்டியை தான் வச்சுப்போம். நான் உங்களுக்கு அளவெடுத்து காட்ட போகிறேன். இடது பக்கம் பட்டி. இந்த பட்டியை நீங்கள் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம இதில் ஒரு 1/2 இன்ச் இப்படி மடிச்சுக்கிடணும். 1/2 இன்ச்சை மடிச்சுக்கிட்டு உள்ளே மடிச்சுக்கோங்க. உள்ளே மடிச்சுக்கிட்டு பட்டியை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கணும். சைடில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவு பார்த்துக்கோங்க. இப்படி தான் அளவு எடுக்கணும். கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மார்க்கில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறமா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ அது எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லி தரேன். அடுத்து உயரத்தையும் நான் இப்படியே அளந்துக்கிடுதேன். இன்னொரு விஷயம் இருக்குது. சைடில் உள்ளது இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிடணும். ஏன்னா நமக்கு பட்டியினுடைய அடிப்பகுதியை நம்ம மடித்து தைக்கணும். அப்படிங்கும்போது 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து சைடில் பாருங்கள், சைடில் கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணி விட்ருக்கோம் பாருங்கள், அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த துணியை அப்படியே வச்சுக்கிட்டு மேலே நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், மேலே அதாவது இந்த கப்பெல்லாம் தைச்சிருக்கோம்ல, அந்த துணியோடு இந்த பட்டி நம்ம ஜாயின் பண்ணி விட்ருக்கோம்ல, அதில் சைடு அளவில் பாருங்கள், சைடு அளவில் மேலே கரெக்டான அந்த தையலுக்கு நேரம் அந்த சட்டையை தூக்கிக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்காங்க. அந்த சட்டையை தூக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். ரைட். அதே மாதிரி மத்திய அளவுலேயும் விரலை வச்சுக்கிட்டு அந்த தையல் மேலேயே விரலை வச்சுக்கிட்டு சட்டையை தூக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும் இதில். சரி, அதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் சட்டையை போட்டு மார்க் பண்ணுறது பட்டியில் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். நான் உங்களுக்கு பொதுவான அளவுமே சொல்லி தரேன். சரியா? இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பார்த்தீங்களா, இந்த பட்டி ஆரம்பிச்சிருக்கும் பாருங்கள், இந்த கப்பு தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த துணியோடு இந்த பட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட்டி ஜாயின் பண்ண இடம் இதான். அதுலேயுமே நீங்கள் தையலுக்கு நேராக விரல் வச்சுட்டு ஒரு மார்க். சரி, இப்போ நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன்.
சைடு இந்த சைடு அளவு, மத்திய அளவு, அந்த பக்கம் அளவு, அப்புறம் வந்து பட்டியினுடைய அகலம், நீளம்னு சொல்லலாம். பட்டியினுடைய அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் துணியை வெளியே எடுத்துருந்தேன். அளவு சட்டையை நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள் தெளிவாக. இப்போ நம்ம இன்ச்சு டேப்பு கையில் எடுத்துக்கணும். இன்ச்சு டேப் எடுத்துக்கிட்டு இப்போ கரெக்டாக நம்ம கோடு போட்டுக்கணும். சரி, இப்போ நான் கோடு வரைஞ்சிக்கிட்டேன்னா, இப்போ இந்த இடம் வந்து அந்த தையல், அந்த சைடில் தையல் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த அளவு நான் சொன்னேன். இந்த அளவு. இதுக்கு தையலுக்கு பிறகு நமக்கு துணி கண்டிப்பாக விடணும். சரியா? துணி வந்து விட்டு தான் நம்ம தைப்போம், தையல் தைப்போம். ஸோ இந்த இந்த மார்க்லேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்படி இன்ச்சு டேப்பு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து, இந்த மார்க்லேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி, ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தள்ளி மார்க் பண்ணிக்கிடணும். கரெக்டாக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மேல் அளவு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் நம்ம டேப்பு வச்சுக்கிட்டு கரெக்டாக 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கூட கொஞ்சம் நீங்கள் மார்க் பண்ணால் ரொம்ப நல்லது. பட்டி வந்து ஒரு வேளை பிகினர்ஸுக்குலாம் தெரியாது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் துணி காணாது. அதனால் 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சுனாலும் வச்சுக்காங்க. நான் 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். சரி, இப்போ வந்து இந்த கோட்டையை இது வரைக்கும் இழுத்து விட்டுருந்தேன். சரி, இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், இந்த சைடில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இவ்வளவு இப்போ மார்க் பண்ண இத்தனையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணணும்னா, நல்ல ஒரு வளைவு வர்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி விடணும். பாருங்கள், நான் ஜாயின் பண்ணுறேன். இதை ஜாயின் பண்ணிட்டேன்னா, ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் ஜாயின் பண்ண இடம் என்னதுன்னா, தையல் போட்ட இடத்துல தான் நான் வந்து மார்க் பண்ணி இப்படி ஒரு வளைவு நான் வரைஞ்சிருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி திரும்ப என்ன செய்ய போகிறோம், வளைச்சி விட போகிறோம். பாருங்கள், இதில் ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்து இங்கே வாங்க, இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச், சைடில் ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த சைடில் பாருங்கள், இதில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இதில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். சரி, இப்போ வந்து இதை நான் வளைச்சி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ சைடில் ஒரு கோடு வரைஞ்சிக்கிடுவோம். சரி, கோடு வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ நான் இப்போ ரெண்டாவது தடவையாக உங்களுக்கு வந்து இந்த 1/2 இன்ச்சு மேலே தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு வளைவு போட்டு காட்டுதேன். துணி இப்படி வச்சுக்கிட்டு இதிலேருந்து வளைவு வரையணும். கோடு வந்து மேக்சிமம் பட்டிக்கு நேராக வரக்கூடாது, நல்ல வளைவாக தான் வரையணும். பாருங்கள். சரி, இப்போ வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நான் 2வது வரைஞ்சிருக்கிறது வந்து என்னென்னா, இதில் தான் நம்ம தையல் போடணும். சரியா? இந்த 2வது கோடு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம தையல் போடணும். ஆனால் மேலே உள்ள கோடு என்னென்னா, இவ்வளோ துணி விட்டுட்டு இதில் தையல் போடுவோம். இந்த தையலுக்கு மேலே நமக்கு இவ்வளோ துணி மீதி இருக்கணும். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். பட்டி வந்து சரியாக புரியலை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட திரும்ப கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லி கொடுப்பேன் கண்டிப்பாக. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நம்ம வேணா அளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துருவோமா? இதை இப்போ நான் அளக்க போகிறது வந்து, இந்த அளவு வந்து அகலம்னு சொல்லலாம், நீளம்னு சொல்லலாம். சரியா? அகலத்துக்கும் நம்ம வந்து இது மேட்சாக தான் இருக்கும். அகலம் மேக்ஸிமம் அகலம் தான் சொல்லுவோம், நீளம்னு சொல்லலாம். இப்போ துணி நீளமாக இருக்கிறதுனால நம்ம நீளம்னு சொல்லலாம். சரியா? இப்போ வந்து நான் பட்டியினுடைய அகலம் 10 எனக்கு இருக்குது. பட்டியினுடைய அகலம் 10 இருக்குது. அடுத்து இந்த உயரத்தை பார்ப்போம். இது வந்து சைடில் ஜாயின் பண்ணக்கூடிய உயரம் வந்து 4 இருக்குது. கரெக்டாக 4 அளவு. அடுத்து இது வந்து உயரம். இந்த சைடில் வந்து நம்ம இதை வந்து உயரம்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம பட்டியை அந்த வி பட்டி, கொக்கி பட்டி வந்து தைப்போம் பார்த்தீங்களா, அந்த சைடில் வச்சு தைக்கக்கூடிய இடம் தான் இந்த சைடு பட்டியை. சரியா? அது வந்து எனக்கு 4.25 இருக்குது.
சரி, அடுத்து சென்டர் அளவு வந்து எவ்வளோன்னு பார்ப்போம். சென்டரில் என்ன அளவு வருதுன்னு பார்ப்போம். ஒரு 3.25 கிட்ட வருது எனக்கு. 3.25 சென்டர் அளவு வந்து 2 சைடு அளவை விட மத்திய அளவு நமக்கு ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த வளைவு அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். ரைட், இப்போ மத்திய அளவு எனக்கு ஒரு 3.25 வந்திருக்கு. இப்போ நான் பட்டியை கட் பண்ணி காட்ட போகிறேன். சரி, சரி, இப்போ நான் பட்டி கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு சைடில் வந்து ஜாயிண்டில் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டையும் நான் எடுத்து விட்டுருதேன். சரி, இப்போ நான் பட்டியை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் பட்டி கட் பண்ணக்கூடிய அளவு சட்டையை போட்டு கட் பண்ணக்கூடிய மெத்தட் இதுதான். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் இந்த பட்டியை வந்து இப்படி அளவெடுக்க தெரியாது எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல, அதாவது எல்லாருக்குரிய பொதுவான அளவு நான் சொல்லி தரேன். அந்த அளவு கட்டாயமாக இன்னொரு வீடியோவில் என்ன அளவுங்கிறத நான் உங்களுக்கு துணியை போட்டு மார்க் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் 4 கிளாத் தான் இருக்குது. நான் இன்னும் வேறு ஒரு கலரில் வந்து 2 கிளாத்து நான் கட் பண்ணி இந்த இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன். பாருங்கம்மா, 4 கிளாத் தான் இருக்குது. இது மீதி துணி. ரெண்டு பக்கத்துக்கும் துணி இருக்குது. ஆனால் இந்த சைடு 2 கிளாத் தான் வச்சுருக்கேன். இந்த சைடு 2 கிளாத் தான் வருது. நான் வேறு ஒரு கிளாத்து நான் துணி வேறு ஒரு ஏதாவது ஒரு நல்ல திக்கான துணியில் வந்து நான் பட்டியை கட் பண்ணி இந்த மத்தியில் வச்சுக்கிடுவேன். இந்த 2 துணிக்கும் சென்டரில் வச்சு தைச்சிருவேன். அதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும் பட்டி. கண்டிப்பாக 3 துணி போட்டாகணும். அதே மாதிரி வலது பக்கத்துலேயும் பாருங்கள் 2 கிளாத் தான் வச்சுருக்கேன். இன்னொரு துணி நான் வைக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பட்டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் பட்டி வந்து அளவு சட்டை போட்டு அளவெடுத்து கட் பண்ணக்கூடிய முறை இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.